அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே நாகும் 1:13 இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் பல விதத்தில் யோசித்து கொண்டிருப்போம். ஐயோ, எனக்கு இந்த வியாதி என் கழுத்தில் இருக்கிற ஒரு நுகத்தை போல இருக்குது. இந்த வியாதியினால் நான் எழும்ப முடியவில்லை, சந்தோஷமாக என் குடும்பத்தை நடத்த முடியல, வேலைக்கு போக முடியல என்று சொல்லலாம். அதே போல் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை நீங்கள் வேலைக்கு போகின்ற இடத்துல அல்லது உங்கள் சொந்த குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் மூலமாக ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம் உங்கள் கழுத்து மேலே இருக்கிற நுகத்தை போல இருக்கிறது. இப்படி சத்துருவின் போராட்டம் ஒரு பக்கம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு பக்கம், இப்படி எத்தனையோ விதங்களில் நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அப்படியே எழும்பணும்னு நினைக்கிறீங்க, எத்தனையோ விதமான காரியத்தை நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் எழும்ப முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை உங்கள் கழுத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் கால்கள் முன்னோக்கி போக முடியாதபடி மாபெரும் தடையாகவே இருக்கிறது. இன்றைக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் எனக்குள்ளிருந்து ஒரு பாரத்தோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ, நுகமாக இருக்கிறதோ, அந்த நுகம் இன்றோடு உங்களை விட்டு நீங்கி போயிற்று, விலகி போயிற்று. அந்த நுகத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். ஆகவே சிலுவையிலே உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கட்டவிழ்த்து விட்டார். இனி சத்துருவாலோ, எந்த மனிதனாலோ, எந்த ஒரு சமுதாயத்தினாலோ உங்கள் மேலே எந்த நுகமும் ஆளுகை செய்ய முடியாது. விசுவாசிங்க. ஒருவேளை ஊழியத்தில் எழும்ப முடியல, ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் எவ்வளவோ முதலீடு போடுறீங்க, ஆனால் அதற்கேற்ற லாபத்தை நான் பார்க்க முடியவில்லை. எத்தனையோ விதங்களில் உங்கள் சரீரத்தை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் இந்த வியாதி உங்களை விட்டு விலகலை. இப்படி மன போராட்டம், சரீர போராட்டம், பண போராட்டம், சுற்று புறங்களிலே இருந்து வரக்கூடியதான எத்தனையோ எதிர்மறையான வார்த்தைகள், இதன் நடுவில் நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னன்னா, உன் நுகத்தை நான் முறித்து விட்டேன் என்று. ஆகவே இந்த நுகமெல்லாம் யாரால் வந்தது அப்படின்னா, அவன் கொண்டு வந்தது, சத்துரு கொண்டு வந்தது. ஆகவே சத்துரு உங்க மேல கொண்டு வந்த அந்த நுகத்தை ஆண்டவர் முறித்தபடியால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். ஆம், குறிப்பாக சொல்லுகிறேன், முற்றிலும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் உங்களை முற்றிலுமாக விடுதலையாக்கி விட்டது. அவருடைய நாமம் உங்களை விடுதலையாக்கி விட்டது. விசுவாசிங்க. இனி என் மேல அந்நிய நுகங்கள் ஒன்றும் ஆளுகை செய்யவே முடியாது. இனி நான் விடுதலை ஆயிட்டேன். ஆகவே கர்த்தருக்காக நான் எழும்புவேன், பிரகாசிப்பேன், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வேன் என்று விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் இந்த நாளிலே அந்த வெற்றியை ருசிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த விதத்தில் ஒரு நுகத்தோடு எழும்ப முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க நுகத்தை நீங்க முறித்து விட்டீர் என்று நற்செய்தியை சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலையை அனுபவிக்க போறாங்க. அப்படிப்பட்ட வெற்றியின் வாழ்வை இன்னைக்கு ருசிக்க போறாங்க. அப்படிப்பட்ட நல்ல நாளாக இந்த நாளை கர்த்தாவே அவங்களுக்கு ஈவாக கொடுத்துட்டீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமாண்டவர், இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியின் எல்லைக்குள் வருவார்களாக. நன்மையும் கிருபை அவங்க வாழ்க்கையில் தொடர்வதாக. ஆமாண்டவரே, காலகாலமாக தடை என்று எதை முன்னிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாங்களோ, அந்த தடை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. நன்மையை பெற்று மகிழ்ந்து இருப்பார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் எங்க வேண்டுதலை கேட்டீரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் மேல் இந்த நுகம் முறிந்து விட்டது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. கர்த்தருடைய சந்தோஷத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. தேவைப்படுமே நான் உங்களுக்காக ஆலோசனை சொல்லவும் ஜெபிக்கவும் நான் காத்திருக்கிறேன். நன்றி.